வணக்கம். குயின் ஃபேஷன்ஸ் ஸ்ரீமுஷ்ணம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன மிஷின் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ரக் ஆகி இருந்தால் நூல் சிக்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ நூல் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் இருக்குது பாருங்கள், 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு அது எடுங்க. அந்த 2 ஸ்க்ரூவையும் எடுக்குங்க. எடுத்துட்டா அது வந்து தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் இன்னொரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவையும் கழட்டி எடுங்க தனியாக. அந்த ஸ்க்ரூவின் தனியாக எடுத்துட்டிங்கன்னா நான் எடுக்கிற மாதிரியே 1 by 1 எடுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ நூல் இருக்குன்னு. அந்த நூல் சின்ன பிசுறு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஓகேவா? நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு இந்த மிஷினுக்கெல்லாம் கடைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. வீட்டிலே நாம் செஞ்சுக்கலாம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த நூலை எடுத்தாவே போதும். நூலை எடுத்துகிட்டு திரும்ப அது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே திரும்ப அந்த ஸ்க்ரூவு அந்த இது எல்லாமே அப்படியே அதோடைய பார்ட்ஸ் எல்லாமே 1 by 1 மேலே வச்சுடுங்க. மேலே வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி பாருங்கள். இதை கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. நூல் மட்டும்தான் சிக்கியிருந்தது, அதில் வேறு ஒன்றுமே இல்லை. அதை நேர் பண்ணிவிட்டு இப்போ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 2 ஸ்க்ரூவையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அழகாக தைக்க ஆரம்பிச்சிடும். எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. நீங்கள் வீல் டைட்டாக இருக்குன்னாலே ஃபஸ்ட்டு வந்து இதை தான் பார்க்கணும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வராது. இதை நம்ம வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். இதுக்காக கடைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா கடையில் வந்துட்டு 500 600 கேட்பாங்க மேக்ஸிமம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த வீல் நல்லா சுற்றுது பாருங்கள், சுற்றுது. இப்போ துணியை தைச்சி காமிக்க போகிறேன், நல்லா பாருங்கள். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. மிஷினை ஃபுல்லாக ஆயில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். தைச்சது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நீட்னஸாக தைக்கிது பாருங்கள்.